ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் வீடியோ கம்பைலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சீரியல் ஆக்ட்ரஸோடைய நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6-7 பார்ட் போட்டாச்சு. இது வந்து 8வது பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவு காரணமாக இந்த கம்பைலேஷன் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தமிழ் சீரியல் ஆக்ட்ரஸோடைய நெக்ஸ்ட் பார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ரவீனா தாஹா. ஸோ இவங்க கண்டினியூஸாக தன்னுடைய கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தன்னுடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஃபெமிலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வந்து கணக்கச்சிதமாக தன்னுடைய கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ்லாம் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ இவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது ஒரு விஜய் டிவியில் ஒரு டான்ஸ் ஷோ பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கு. சும்மா விடுவாப்லையா நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ரவீனா தன்னுடைய குட்டி தொப்பில் வந்து சூப்பராக வந்து காட்டியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஓவரால் ஹைட்டே வந்து இந்த அளவுக்கு தான் இருப்போம். ஸோ அந்த ஹைட்லேயுமே வந்து கவர்ச்சி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுற விதமாக நம்ம ரவீனா தாஹா இந்த மாதிரியான கவர்ச்சி ட்ரெஸ்ஸை போட்டு காட்டிகிட்ருக்கிறாரு. இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நடிகை, இது வந்து எனக்கு பேர் தெரியலைங்க ஆக்சுவலி. ஸோ நிறைய நடிகைகளோட லிஸ்ட்டு இப்போ பேர் தெரியாது. இப்போது முன்னாடி மாதிரிலாம் கிடையாது இல்லையா. நிறைய சீரியல் வந்துடுச்சு, நிறைய வந்து நடிகைகள் வந்துட்டாங்க. ஸோ இப்போது லீடிங் சேனல்ஸ்னு பார்த்திங்கன்னா சன் டிவி, விஜய் டிவி அண்ட் ஜீ தமிழ்லேயும் அண்ட் கலைஞர் டிவி. ஸோ இதெல்லாமே வந்து 4 சேனல்லையுமே வந்து நிறைய சீரியல்கள் வந்துட்டுருக்குது. ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட நடிகைகள் நடிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ எல்லாருடைய பேர் வந்து நமக்கு தெரியல. ஸோ இந்த நடிகை கேஷுவலாக தன்னுடைய தொப்பில் வந்து லீக் பண்ணதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரி இன்னொரு நடிகையும் இருப்பாங்க. ஸோ விஜய் டிவி ஆர்டிஸ்ட் இவங்க வந்து விஷ்ணு தேவி. பாரதி கண்ணம்மா 1 and 2 அந்த சீரியலில் வந்து நடித்த ஃபேமஸான ஒரு ஃபேம். ஸோ மேக்கப் இல்லாமல் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியுது. ஸோ இவங்க ஒரு நடிகை, அதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோடு பாருங்களேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுற்றிட்டு வருவாங்க. வா இவங்களா அந்த நடிகை அப்படின்ற மாதிரி மேக்கப் வந்து எப்படியெல்லாம் ஒரு ஆளை மாற்றுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து டஸ்கி பியூட்டியான விஷ்ணு தேவியோடைய இந்த இடை அழகு, தொப்புள் அழகு கவர்ச்சி. ஸோ நிறையவே காட்டியிருப்பாங்க. நம்மளுடைய முன்னாடி சீரீஸில் கூட இவங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டில் நம்ம டஸ்கி சாக்லேட் பியூட்டி விஷ்ணு தேவி போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரீல்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ இவங்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் செலவாகும். எடிட்டிங் அப்புறம் வந்து தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு பிடிச்ச வகையில் வீடியோவும் இருக்கணும். ஸோ அதனால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட. இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆண்டி ஜீவிதா. ஸோ ஜீவிதா ஆண்டியோடைய அந்த குலுங்கல் ப்ளஸ் வந்து ரசிக்கும்படியாக இல்லாத இருக்கக்கூடிய அந்த தொப்புள் அழகையும் வந்து அந்த ஓவரால் ஷோலேயே வந்து காட்டியிருப்பார். ஸோ பெருசாக யாருமே ரசிக்கலை அப்படின்னாலுமே விட மாட்டேன். ஸோ அதிகமாக வாய் பேசக்கூடிய ஒரு நடிகை இவங்க. ஸோ எல்லா ஆம்பளைங்களையும் வெட்டணும், குத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸில் ஓப்பனாக பேசி இந்த நெகட்டிவாக பேசி ட்ரெண்ட் ஆகக்கூடிய சில பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிகை தான் இந்த ஜீவிதா. ஸோ பெருசாக வந்து சினிமா வாய்ப்போ இல்லை சீரியல் வாய்ப்பு கூட இவங்களுக்கு தேடி வரல. இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபேமை வச்சு தான் வந்து பொழப்ப ஓட்டிகிட்ருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க வந்து கலைஞர் டிவியில் வரக்கூடிய சீரியலில் ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லீக்கான இந்த பிக்சர், இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சீனாக இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த டைமை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த நடிகையை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு நடிகை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய லாஸ்ட் ஒரு 2-3 சீரீஸ்லேயே இந்த நடிகையோட பேர் இல்லாமல் இருக்காது. ஜனனி அசோக் குமார். ஸோ ஜனனி அசோக் 33 வயசு கிட்ட ஆகிடுச்சு, 34 வயசு ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ தன்னுடைய க்யூட்டான தொப்புள் அழகையும் அந்த இடை அழகையும் இடையில் செயின் போட்டுக்கிட்டு சூப்பராக வந்து கவர்ச்சி காட்டக்கூடிய ஒரு நடிகை. ஸோ தன்னுடைய அந்த சீரியல் பயணம் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஜீ தமிழில் மட்டும்தான் ஒரு சீரியலில் நடிச்சிட்ருக்கிறாங்க. வேறு எதுலேயுமே பெருசாக கூப்பிடல. ஸோ இதனால் ரூட்டை மாற்றிருக்கக்கூடிய ஜனனி அசோக் குமார் தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ப்ரைவேட்டாக மாற்றி அதில் எந்த அளவுக்கு பே பண்ணுறோமோ அந்தளவுக்கு கவர்ச்சி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு. ஸோ இதை வந்து ஆல்ரெடி கிரண் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் பூனம் பாஜோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து காம்னா ஜெத்மலானி அவங்களும் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போது நம்ம ஜனனி அசோக் குமாரும் எடுத்துருக்கிறாங்க. ஸோ ப்ரைவேட்டாக காசு கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ரசிகர்களுக்கு தன்னுடைய அழகை வந்து விருந்தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 34 வயசாக இருக்கக்கூடிய ஜனனி அசோக் குமார். ஸோ ஃபேஸை வச்சே வந்து கவர்ச்சி காட்டக்கூடிய சீரியல் ஆர்டிஸ்ட்டில் இவங்களும் வந்து நம்பர் 1ல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஃபேஸும் வந்து ஆண்டிக்கான ஃபேஸ் வந்து இப்போவே வந்துருச்சு 34 வயசுலேயே. அந்த ஆண்டிக்கான ஃபேஸ் வந்ததால் நிறைய பேர் அட்ராக்டிவ் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஜனனி அசோக் குமார் கண்டிப்பாக இருப்பாங்க.
நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது சைத்ரா ரெட்டி. இது வந்து ஒரு டீசர் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ சைத்ராவுடைய சில வீடியோஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி கம்பைலேஷனில் ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரமே தனியாக ஒரு வீடியோ இல்லைனா அடுத்த சீரீஸில் சைத்ரா பற்றி பார்த்துடலாம். ஸோ இதை வந்து ஒரு டீசர் மாதிரி வச்சுக்கிட்டு தன்னுடைய முன்னழகு கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரியான வீடியோ வந்து அவரே போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து கலைஞர் டிவியில் வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ இதில் வந்து அடுப்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடுப்பில் வந்து அந்த விஜய் டிவி ஆர்டிஸ்ட் வந்து கை வச்சு அந்த நோண்டுற சீன் வந்து வேறு மாதிரி இருக்கும். எவ்வளோ பெரிய இடுப்பு அப்படின்னு சொல்லி தன்னுடைய உதட்டை சுவைக்கக்கூடிய அவர் வந்து அங்கே கை வைக்க போகும்போது என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரியான ஒரு சீனை சீரியலில் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துப்பாங்க. சினிமாவில் எடுக்கல, சீரியலில் எடுக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த நடிகையோட பேரும் தெரில. கண்டிப்பாக உங்களுக்கு சன் டிவியோட சீரியல் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இவங்க தான் சீரியல் ஆர்டிஸ்ட்டை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்களாச்சு இந்த சேனல் ஆளுங்க எல்லாமே. ஸோ நம்மள சின்ன சேனலில் வச்சு நம்மள தான் வந்து யூடியூப் சேனலில் வச்சு அடி நடிப்பாங்களே தவிர இந்த மாதிரி சேனல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து இந்த சங்கீதா அப்படின்னு நினைக்கிறேன், இந்த கிங்ஸ்லியோட பொண்டாட்டி சங்கீதான்னு நினைக்கிறேன். இவங்க இந்த மாதிரி எதனா ஷோவை கூட்டணுன்ட்டு ஏதாச்சும் கேம் ஷோன்னு ஆரம்பித்து அந்த கேம் ஷோவில் கண்டிப்பாக கவர்ச்சியாக ஏதாச்சும் ஆடை விலகிற மாதிரி ஏதாவது சீனு, அப்புறம் முன்னழகு குலுங்குற மாதிரி சீன் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணி அதையே திரும்ப திரும்ப போட்டு அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக்கிறாங்க. ஆனால் நம்மள மாதிரி சேனலில் போட்டு அடி அடிக்கிறாங்க. இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இந்த நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் யார் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இவங்களுடைய க்யூட்டான தொப்புள் ரொம்ப அழகாக இருந்ததால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு எந்த நடிகை உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு, எந்த நடிகையோட லீக் இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்றத, எப்போ நீங்கள் லீக் அப்படி ஆனீங்க அப்படின்றதையும் வந்து எந்த செகண்ட்ஸ் நிமிஷத்தை வந்து டைமை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அது வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அடுத்த வீடியோ போடும்போது இன்னும் அது மாதிரியான வீடியோஸ் அதிகமாக ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து இவங்க ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் நினைக்கிறேன், ப்ளஸ் வந்து தெலுங்கு சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்றத நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இவங்களுடைய இந்த க்யூட்டான ஆடை மாற்று விழா அப்படின்ற மாதிரியான சீனு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் சினிமாவில் தன்னுடைய கவர்ச்சியை வந்து காட்டும்போது அந்த கேஷுவலாக பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது லீக் ஆன, அதாவது ஒதுங்கின க்யூட்டான தொப்புள் வீடியோவை அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுக்காக நம்ம இந்த சினிமாவில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம், இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான நீலிமா. ஸோ நம்மளுடைய நீலிமா ப்ளஸ் வந்து ஜனனி அசோக்குமார் இல்லாமல் இருக்கவே இருக்காதுன்ற மாதிரி நீலிமாவுக்கு தனியாக ஒரு கம்பைலேஷனே போடலாம், அவ்வளோ கவர்ச்சி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது நீங்கள் பார்க்குறது ஒரு ஆன்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய நீலிமாவுடைய கவர்ச்சி. ஸோ தன்னுடைய பின்னழகு, முதுகு, அப்புறம் வந்து இடையழகு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் காட்டியிருப்பார். ஸோ நீலிமா நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து நீலிமாவை பிடிக்கும், அவங்கள பற்றி தனியாக கம்பைலேஷன் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இது யாருன்னு தெரியலங்க. ஸோ தன்னுடைய டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு குலுங்க நடந்து போகிறது இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ டைட்டாக போட்டுக்கிட்டு குலுங்க நடக்கிறது மட்டும்தான் இந்த நடிகையோடைய அந்த கவர்ச்சி சீனே போல். ஸோ அதை வந்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது விஜய் டிவி. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான சீன்லாம் விஜய் டிவி தான் எடுப்பாங்க. சன் டிவி இன்னும் டெவலப் ஆகணும், பட் விஜய் டிவி டெவலப் ஆகிட்டாங்க. ஸோ ஸ்விம் சூட்டில் போட்டு ஸ்விம்மிங் பூலில் குளித்து பார்த்துருப்போம், அது வந்து சினிமா. ஆனால் புடவை கட்டிக்கிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு எழுந்து வர்றது சீரியல், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது, உடம்போடு ஒட்டியாக கவர்ச்சி காட்டுறது எல்லாமே வந்து நார்மல் தான். பட் ஆனால் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் வேறு. ஸோ சீரியலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போடுவோம், சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த நடிகையோடைய பேர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அதுவும் இவ்வளோ டைட்டாக வந்து லெக்கின் மாதிரி ஒரு புடவையை கட்ட முடியும் அப்படின்னா அது உங்களால் தாண்டா முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எது எப்படியோ இந்த நடிகையை பற்றி நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றது, இந்த நடிகையோட பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு இதே மாதிரி கம்பைலேஷன் வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த நடிகை யார் அப்படின்றது தெரியல, தெலுங்கு சீரியல் ஆர்டிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய க்யூட்டான அழகான கேஷுவலாக அப்படியே தெரியக்கூடிய அந்த அந்த பொத இடுப்பு வந்து தான் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே ஆண்டி மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டி ரசிகர்களுக்கு இந்த மாதிரியான கவர்ச்சி பிடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கிறேன் நம்ம சேனலில், இந்த கம்பைலேஷன் வீடியோவில். ஸோ இதே மாதிரி எந்தெந்த நடிகைகளுடைய கம்பைலேஷனில் உங்களுக்கு ஃபேவரட்டான நடிகையை ஆட் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக
டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தான், இவங்க வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. ஸோ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்லாம் இப்போ வந்து சூப்பராக வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அது வந்து தனியாகவே ஒரு கம்பைலேஷன் வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற பேரில் இவங்க காட்டக்கூடிய கவர்ச்சி எல்லாம் வேறு மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அந்த கவர்ச்சி எல்லாமே வந்து ஒரு கம்பைலேஷன் வீடியோவாக போடலாம் அப்படின்றதான் பிளானு. ஸோ அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான சீரியல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் 2 பேர்னால் ஆட் பண்ணலாம். பட் ஆனால் நிறைய பேர் வந்து சொன்னிங்கன்னா அதுவே ஒரு கம்பைலேஷன், அந்த உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பைலேஷன் வீடியோ போடலாம், லிஸ்ட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து ஒரு ஆர்ஜே, ஸோ சாரி விஜே. ஸோ விஜே ஒரு ஷோவை, அந்த ஒரு ஷாப்பை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக, அந்த ப்ரொமோஷன் வந்து இந்த மாதிரி தொப்பில் காட்டினா ப்ரொமோட் ஆகும் அப்படின்னு சொல்லி யாருன்னா சொன்னாங்களா தெரில, ப்ரொமோஷன் பண்ணி விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் இவங்க, ஸோ இது வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டில் வந்து சினிமாவில் நடித்த இந்த நடிகை இப்போ சீரியலில் வந்து தன்னுடைய தொப்பில் காட்டிட்டு நிற்கிறாங்க. ஸோ இவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கம்பைலேஷன் வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு ப்ரொமோஷன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. அண்டு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் இருக்குது, ஜாயின் பண்ணி டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.